கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ஒமேகா வந்து என்னவாயிருக்கு லாம்டா ஹைப்பரானையும் ப்ளஸ் கேஆனும் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து ஒமேகாவுக்கு வந்து நமக்கு வந்து -1, லாம்டாவுக்கு வந்து 0, கேஆனுக்கு வந்து கே மைனஸ்னால -1 சார்ஜ். அப்போ இதர் சைட் ஆஃப் ஈக்குவேஷன் பார்த்தோன்னா நமக்கு சேமாக தான் இருக்குது. அப்போ வந்து சார்ஜ் வந்து இங்கே கன்சர்வ்டாக இருக்குது. அப்போ ∆Q வந்து 0. நெக்ஸ்ட்டு பேரியர் நம்பர் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒமேகாவுக்கு வந்து நமக்கு வந்து பேரியர் நம்பர் 1, லாம்டா ஹைப்பரானுக்கும் பேரியர் நம்பர் 1, கேஆன் வந்து அதுக்கு வந்து பேரியன் குரூப்பில் வராது, அதனால் வந்து அது 0. அப்போ இதர் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோன்னா சேமாக இருக்குது. அப்போ ∆B வந்து நமக்கு வந்து 0வாக இருக்கும். அப்போது பேரியன் நம்பரும் கன்சர்வ்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐ காம்பனண்ட் பார்த்தோன்னா ஐசோஸ்பின் வந்து ஒமேகாவுக்கு வந்து 0, லாம்டாவுக்கும் 0. நெக்ஸ்ட்டு வந்து கேஆனுக்கு வந்து 1/2, கே மைனஸ்க்கு வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1/2, ஐ வந்து 1/2, I3 வந்து -1/2 வந்து வரும். அப்போது வந்து இதில் வந்து ∆I வந்து நமக்கு என்ன இல்லைன்னா நமக்கு வந்து 0 கிடையாது. ஏன்னா வந்து எதர் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன் செக் பண்ணோன்னா நமக்கு லெஃப்ட் சைடு வந்து 0 இருக்குது, ரைட் சைடு வந்து 1/2 இருக்குது. அப்போ வந்து ∆I வந்து நமக்கு என்ன ஆகாதுன்னா 0 ஆகாது. அப்போது நமக்கு வந்து ஐசோஸ்பின் வந்து இதில் வந்து கன்சர்வ் ஆகலை. அப்போ நம்ம ஆல்ரெடி அந்த டேபிளர் காலத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐசோஸ்பின் வந்து கன்சர்வ் ஆகியிருந்தால் தான் நமக்கு வந்து என்னது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனாக இருக்கும். அப்போ அது கன்சர்வ் ஆகலைன்னா அப்போ ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்போ வேறு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஒன்று வீக்காக இருக்கும், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம எடுத்து I3 செக் பண்ணலாம். I3 வந்து ஒமேகாவுக்கு 0, லாம்டாவுக்கு 0, கேஆனுக்கு வந்து -1/2, கே மைனஸ்க்கு வந்து -1/2 வரும். அப்போ இங்கே வந்து I3யும் கன்சர்வ் ஆகலை. லெஃப்ட் சைடு வந்து 0 இருக்குது, ரைட் சைடு வந்து நமக்கு இங்கே -1/2 இருக்குது. அப்போது I3 காம்பனண்ட்டும் கன்சர்வ் ஆகலை. அப்போ இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்ட்ராக்ஷனாகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போது இது வந்து வீக் இன்ட்ராக்ஷனாக தான் இருக்கணும். அப்போ இது வந்து ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து அந்த ரூல் ∆S = 0, ±1ங்கிறத சாட்டிஸ்ஃபை பண்ணுறதான்னு செக் பண்ணலாம். அப்போ ஸ்ட்ரேஞ்ச்னஸ் வந்து ஒமேகா ஹைப்பரானுக்கு -3, லாம்டாவுக்கு வந்து -1, கேஆன் கே மைனஸ்க்கு வந்து -1. அப்போ எதர் சைட் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு வந்து நமக்கு -3 இருக்குது, ரைட் சைடு வந்து இங்கே வந்து -1 இருக்குது. அப்போது இது ரெண்டுக்கும் நம்ம வந்து ∆S ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இந்த சைடு -2 வரும், அந்த சைடு -3 வரும். அப்போது -3 -2ன்னு போட்டோன்னா -3 + 2ன்னு வரும். அப்போ வந்து நமக்கு -1 கிடைக்கும். அப்போ ∆S வந்து -1 கிடைக்கும். அப்போ ∆S = +or-1 அப்படிங்கிறது இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ வந்து நம்ம கொடுத்துருக்குற இன்ட்ராக்ஷன் வந்து என்ன இன்ட்ராக்ஷனாக இருக்கும் அப்படின்னா வீக் இன்ட்ராக்ஷனாக இருக்கும்.